ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறால் தொக்கு வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். கடாய் வச்சாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இன்னும் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு வெந்தயம் போட போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொடுக்கணும். நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 100 கிராமு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் போடுறேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இந்த 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிறேன். வெட்டி போடணுன்னா வெட்டி போட்டுக்கலாம், நான் முழுசாகவே சேர்க்குறேன். நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வச்சுக்கிடுவோம். இது கூட ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்படி எறா தொக்கு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ வந்துட்டு பொன்னிறமாக ஒரு வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினது அப்புறம் நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 எண்ணம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்க்க போகிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ சீக்கிரமாக நமக்கு இதாகி வந்துடும். நல்லா இது நல்லா நமக்கு இதாகி பேஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நான் இது தக்காளி சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை நான் மூடி வைக்க போகிறேன். இந்த தக்காளி வசையிட்டு நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த பதத்தில் நம்ம வந்துட்டு மசாலா சேர்த்துருவோம். வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், குறைக்கலாம், கூட்டிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். நல்லா நான் இப்போ வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். பாருங்கள், மசாலா நல்லா சூப்பராக இந்த ஒரு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். வந்துட்டு நான் இறாலை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்துட்டு ஒரு 1 கிலோ இறால் வாங்கி 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. நான் இதில் சேர்க்குறேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதை நான் அதில் சேர்த்துட்டேன்.
அப்புறம் இது நல்லா அந்த பக்கம் வந்து நல்லா பரட்டி விடுங்க. அது மசாலா நல்லா பிடிக்கிற அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்ம இது வந்துட்டு நல்லா புரட்டி மூடி வச்சோன்னா நல்லா சூப்பராக அது அப்படியே உருண்டு வந்துடும். உருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணி வச்சிட்டோன்னா போதும். நான் இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணி இது வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எடுத்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இறால் தொக்கு நம்ம லைட்டாக இது பண்ணி கொடுத்துருக்கோம், லைட்டாக கிளறி விட்டுருக்கோம். அப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செல்வா சுமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.